ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சோளம் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வயா அடித்தேன். நான் அதை வீடியோ போட்டேன். அது வந்து ரொம்ப சின்னதாக வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா சிஸ்டர்னு நினைக்கிறேன், அவங்க கழுவி ஊற்றிருந்தாங்க. அது வேலை செய்யக்குள்ளே என்னால் எடுக்க முடியல. நம்மளே வேலை செஞ்சுட்டு நம்மளே எப்படி எடுக்க முடியும்? அதனால் எடுக்க முடியல. அதோடையும் அந்த சோளம் எப்படின்னா, ஆளுங்க வந்து வேலை செஞ்சாங்க. ஆளுங்க கூலிக்காண்டி ஆளுங்க வந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அடித்து கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நான் வந்து சமைக்கிறதுக்குள்ளே அவங்க அடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காய வைக்க தான் வந்தோம். அதனால் எப்படி மிஷினில் போட்டு அடித்தது, எப்படி இது பண்ணோங்கிறத நான் சொல்லலை. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து எங்கள் சோளம் எப்படி அடிக்கிறது, எப்படி இந்த ஊரில் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லலான்னு தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். மாமா இன்னும் சாப்பிடல. மாமா வந்து அங்கே பாருங்கள், இந்த பாருங்க, இந்த மூங்கி கொத்துருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, இந்த பாருங்க, இதுதான் எங்கள் மூங்கி தொப்பு. அந்த மூங்கி தொப்பில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அப்பாவும் அதான் எங்கள் அப்பாவும் எங்கள் வீட்டுக்காரக்குள்ள 2 பேரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்காண்டி மூங்கி வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன வயல். அதனால் நாங்களே அடிக்கலாம். மாமாவை தனியாக இது பண்ணார். அதனால் நாங்களே தனியாக அடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி சோளம் எல்லாரை விடையுமே எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் மகசூல் அதிகம்தான். எல்லாருக்குமே வந்து எங்கள் அப்பாவுக்கும் சரி, எங்கள் உளுந்தனுக்கும் சரி, அவங்களோட என்னோடய இது வந்து கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல. முன்னெல்லாம் வந்து நான் நெல்லெல்லாம் விதைச்சோன்னா பார்த்திங்களா, என்னோடய விவசாயம் வந்து எப்படி சொல்கிறது, கம்மியாக இருக்கும். அவங்களெலாம் அதிகமாக இருக்கும், என்னோடது கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த தடவை சோளம் வந்து என்னை காப்பாற்றி விட்டுடுச்சு. எல்லாத்தோடையும் விட என்னோடது வந்து கொஞ்சம் ஹையாகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி சோளத்தையும் பாருங்கள், நல்லா பெருசு பெருசு தெரியுதான்னு தெரியலையே, காமிக்கிற மாதிரி. சோளமும் பாருங்கள் நல்லா பெருசு, எதுவுமே சின்னதே கிடையாது, எல்லாமே பெருசு. அது வரையும் ஒரு கட்டையில் வந்து 2 இருந்துச்சுன்னு மாமா சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த தடவை. ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அது வந்து அந்த வயல் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா, மொத்தமாக சேர்த்து 14 குண்டல் இருந்துச்சு. 14, ஆமாம், 14 குண்டல் இருந்துச்சு. இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அதை விட இது சின்ன வயல், பாதிக்கு கம்மி. நல்லா இருக்கும். ஹாய் புரிதா?
இப்போ என்னென்னா அடித்து முடிச்சாச்சு. இதை கொஞ்சம் காய வைக்கணும். இது வயல்லே கொஞ்சம் காஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த கடிக்கும்போது அந்த இது கொஞ்சம் லைட்டாக வதன்னு இருக்குது. ஒரு வெயில் இல்லை 2 வெயில் வேணும். அதனால் வந்து நல்ல வெயிலாக இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிரும். வெயில் இல்லைன்னா அந்த மாதிரி 2 நாள் ஆகும். இன்றைக்கி வந்து அவ்வளோவா வெயில் இல்லை, வெயிலும் அடிக்குது, கொஞ்சம் மேகமும் வருது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இப்போ வந்து காத்தாத மாதிரி சும்மா லைட்டாக இது காய வைக்கணும். அந்த கீழே உள்ள வந்து ரோடு சூடுக்கு வந்து கொஞ்சம் இதாகும்னால காய வைப்போம். காய வச்சுட்டு நாளைக்கும் வேறு காய வைக்கணும். ஸோ இப்போ காய வச்சுருக்கோம்ல. இப்போ என்னென்னா நாங்கள் சோளம் காய வைக்கிறதுக்கு பக்கத்தில் வயலில் வந்து மீன் பிடிச்சாங்க. ஸோ அந்த வீடியோ எடுக்கன்னா போனேன். பாருங்கள் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு. வயல் பக்கத்தில் அந்த குட்டை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுதான். இதில் ஏற்கனவே ஒரு தடவை மீன் பிடிச்சி விற்றுட்டாங்க. இது 2வது தடவை மீன் பிடிக்கிறாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. என் மாமா சொன்னிச்சு வாங்கலாமா அப்படின்னுச்சு. எனக்கு வேணாம் அப்படின்னு. நான் சாப்பிட மாட்டேன், மாமா சாப்பிடும் வயல் மீனெல்லாம். அது சரியாக எடுக்க விடலை, பொண்ணுங்கலாம் இது பண்ணனால சரியாக எடுக்க விடல. நானுமே எடுக்கலை. இதை வந்து என் தங்கச்சிட்ட, என் ஓப்பிலியோட தங்கச்சிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அவளை எடுக்க சொன்னேன். நான் போனேன்னா ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவள் போனனால வந்து எடுக்க விடலையா. அந்த பொண்ணு தான் மீன் பிடிக்க விடலைன்னு சொன்னாங்க.
இப்போ என்னென்னா காஞ்சிடுச்சு. இதில் வந்து மறுபடியும் முட்டை குமிச்சு மறுபடியும் நாளைக்கு காய வைக்கணும். அதுக்காண்டி மாமாவும் தம்பியும் வந்துட்டோவா முட்டை குமிக்க. முட்டை குமிச்சாச்சு. இப்போது இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சுக்குவோம். வந்து இப்போ மழை எதுவும் வந்தால் பறந்து போகாத மாதிரி, காற்று எதுவும் அடித்தா பறந்து போகாத மாதிரி, அந்த மாதிரி தண்ணி பூராத மாதிரி கொஞ்சம் மூடி வச்சுக்கணும். ஆமாம், மூடி வச்சுட்டாங்க கரெக்டாக. விவசாயத்தில் சொல்ல மாட்டேன். சோளத்தில் வந்து நாங்கள் பண்ண செலவுக்கு எவ்வளோ 5000ரூவா செலவு பண்ணால் 10,000 12,000 லாபம். அந்த மாதிரி சோளத்தை பொறுத்தது. வந்து இப்போ வந்து நெல் இது விதை விதைக்க போகிறோம். நாற்றுக்காண்டி நாற்று விட போகிறோம். ஸோ அதுக்காண்டி வந்து இப்போ வண்டி வந்திருக்கு. மாமாவும் தம்பியும் போகிறோம் அங்கே பார்க்குறதுக்கு. தண்ணி பச்சிட்டு இருந்தோம். இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சோளம்லாம் காய்ஞ்சி எடுத்தாச்சு. ஸோ இது எத்தனை குண்டல் வந்துன்னா 8 குண்டல். அப்புறம் அந்த வயல் பெரிய வயல் எப்போ எத்தனை வந்துச்சுன்னா 12 குண்டல் வந்துச்சு. ஒரு குண்டல் வந்து 2000 ரூபா, 2040, 2060 இப்போ உள்ள ரேட்டு. ஒவ்வொரு நேரம் வந்து 2500 வரையும் போகலாம். ஆனால் அது இப்போ இல்லை, சீசன் இல்லை. எங்களுக்கு வந்து வைக்க இடம் இல்லாதனால நாங்கள் வந்து அப்போ விற்றுடுவோம். நாங்கள் அது வந்து மொத்தம் எவ்வளோவுக்கு விற்றோம்னா 12 குண்டல்னால் 24,000 ரூபாயா. 24,000, அதாவது 24,000 கொஞ்சம் கூட. ஏன்னா 12 குண்டல் இருந்துச்சு. நாங்கள் மொத்தமாக இது பண்ணது 15, 14 இருந்துச்சு. அப்புறம் ஆளுகளுக்கெல்லாம் கூலி போக மற்றது மிஞ்சினது வந்து 12, சரி, அதாவது 12 குண்டல் மிஞ்சிருந்துச்சு. அப்போ 24,000 கிட்ட. ஆமாம், கிட்டத்தட்ட 24,000 மேலே அந்த வாடகைலாம் கழித்து 24,000 வந்துச்சுன்னு சொன்னோவோ மாமா சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எங்கள் கடனுக்கு கொடுத்துட்டோம். ஏற்கனவே உள்ள இங்கேருந்து எங்கள் மாமியாவெல்லாம் அழைச்சிட்டு போனோம் பார்த்தீங்களா தமிழ்நாடு. ஸோ அந்த கடன்லாம் அந்த கடன்லாம் வந்து இது பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் என்னென்னா இந்த சோளத்தை விற்று மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கடை இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்துடலான்னு ஒரு பிளானு. ஸோ என்ன பண்ணுறேன்னு அப்புறம் பார்த்து வீடியோ சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.